நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஃபேக்டர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் வந்து எனக்கு இந்த கார்ல தெரிஞ்சுச்சு. இதை நம்ம வேற எந்த காரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. இதுக்கு ரோல் ஆகிறதுக்கு எல்லா ஃபார்முலாலையும் ஃபிட் ஆகும். இட்ஸ் டால், ஷார்ட், ரான ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு டிரைவிங் ஃபீல். நார்மலான ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு வரீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் கொடுக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாலிஷ்டா இல்லாமல் வேணா இருக்கலாம். ஐ எம் சம்மன் ஹூ பிலீவ்ஸ் தட் காரை வாங்கி அதை அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 years அப்படியே யூஸ் பண்ணணும்னு. உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது வந்து நீங்க டேர்னிங் ரேடியஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். லீகல் ஸ்பீட்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா அதோட பாடி ரோல் நல்லா நீங்க இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டு இந்த காரை வாங்குறதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா தைரியமா வாங்குங்க. என்னோட நெஃப்யூவே இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போனானா அப்படியே எக்ஸைட்மெண்டோட என்னை தார்ல தான் கூப்பிட வரணும்பா. ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பவர் அண்ட் டார். இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எஸ்யூவி, அதாவது மஹேந்திரா தார். இந்த மஹேந்திரா தாரோட ஒரு குயிக் ஓவர்வியூ அண்ட் டீடைல்டு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் தான் பார்க்க போறோம். நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கிற தார் பாத்தீங்கன்னா ஒரு 2 wheel டிரைவ், அதாவது ரியர் வீல் டிரைவ் தார் தான். இது ரீசெண்டா 2020ல ஆல் நியூ தார்னு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க மஹேந்திரா. இந்த வண்டியோட ஓனரை மீட் பண்ணி அவர்கிட்ட நம்ம கொஸ்டின்ஸ்லாம் கேட்போம். இந்த கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு இருக்கிறது, அதாவது தார் வாங்கலாமா, இந்த தார் வந்து ஃபேமிலிக்கு சூட் ஆகுமா, சிட்டிக்கு யூஸ் ஆகுமா அப்படின்ற கொஸ்டின்ஸ்லாம் தான் நம்ம கேட்க போகிறோம். நாம இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பவர் அண்ட் டார்க் .official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மஹேந்திரா தார் 2 wheel டிரைவோட இன்ஜின் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் அண்ட் டீசல் வேரியன்ட்ஸ்ல வருது. அதாவது பெட்ரோலை பொறுத்த வரைக்கும் 2 லிட்டர் பெட்ரோல் டர்போ சார்ஜரோட வருது. இது வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸோட மட்டும்தான் வருது, மேனுவலே கிடையாது. அதே மாதிரி டீசல்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 1.5 லிட்டர் டீசல் டர்போவோட வருது. இதுல வந்து மேனுவல் டிரான்ஸ்மிஷன் மட்டும்தான் வருது, ஆட்டோமேட்டிக்கே கிடையாது. நம்ம கிட்ட இருக்கிறது வந்து டீசலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 லிட்டர் டீசலோட வருது. இந்த போனட்டை ஓபன் பண்றதுக்கு ரொம்ப ஹெவியா இருக்கு. மஹேந்திராவோட 1.5 லிட்டர் டீசல் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிஃபைன்டு இன்ஜின் சொல்லலாம். ரொம்ப சூப்பர் சாஃப்டா இருக்கு. இந்த வண்டியோட இன்ஜினை நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம், உங்களுக்கே தெரியும். இதோட சவுண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும். அதாவது ரொம்ப சவுண்ட் நாய்ஸியா இருக்காது. அதே மாதிரி இதோட வைப்ரேஷன்ஸும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கம்மியாவே இருக்கு. இதுவே நீங்க 4x4 டிரைவ் போறீங்க அப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல்லையும் சரி டீசல்லையும் சரி மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் வரும். டீசலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் வரும். அதோட பவர் அண்ட் டார்க் ஃபிகர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆனால் கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எஃபிஷியன்ட் இன்ஜின் அப்படின்னா இந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். உங்ககிட்ட கார்ஸ் இல்லை பைக் இருக்கு, அதோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம சேனலில் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களை இன்ஸ்டாகிராம் பேஜில் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க, அதுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண ட்ரை பண்றோம். நம்ம கூட மிஸ்டர் ஜெர்வின் இருக்காரு, இவர் தான் காரோட ஓனர். இவர்கிட்ட நம்ம ஒரு ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு தெரிஞ்சுப்போம். வெல்கம் டு அவர் சேனல் ஜெர்வின். தேங்க்யூ. ஒயிட் தார். ஸோ நான் ஒரு 2005 பலீனோ வச்சுருந்தேன். ஸோ உங்களுக்கு தெரியும் பலீனோ ஒரு எந்தூசியாஸ்டிக்கான காரு. ஸோ அதை நான் 6 வருஷம் வச்சுருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கார். ஸோ அதுக்கப்புறம் அது நான் காலேஜ்லேருந்து கிட்டத்தட்ட நான் இப்போ லாஸ்ட் இயர் வரைக்கும் வச்சுருந்தேன். ஸோ அடுத்த ஒரு கார் வாங்கலான்னு தோணும் போது என்னோட பட்ஜெட் இருந்தது ஒரு 10 lakhsலேருந்து ஒரு 13 lakhsக்குள்ளே தான். ஆனால் கார்ஸை பற்றி அவ்வளோ தெரிஞ்சனால எந்த காரும் இந்த பட்ஜெட்டில் இருந்தது வந்து என்னை கன்வின்ஸ் பண்ணவே இல்லை. ஆனால் தார் எப்பயுமே எனக்கு ஒரு என் கண்ணில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு வாங்கணும் அப்படின்னு. பட் இட் வாஸ் ஆல்வேஸ் அவுட் ஆஃப் மை பட்ஜெட். அந்த பட்ஜெட்டுக்கு என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு சிச்சுவேஷன் அதில் இருந்துச்சு. ஸோ நான் டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்தேன். 2021லலாம் பண்ணேன். பட் இந்த காரை எடுத்த 2023ல தான். கரெக்டாக 2023 ஸ்டார்டிங்கில் தான் தார் ரியர் வீல் டிரைவ் போட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் டைமில் இது என்னோட பட்ஜெட்லேயும் ஃபிட் ஆச்சு. ப்ளஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி ஃபேக்டர், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எலிமெண்ட் வந்து எனக்கு இந்த காரில் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால தான் வாங்கினேன். இந்த காரை நீங்கள் எந்த டீலர்ஷிப்பில் எடுத்தீங்க? ஸோ நான் வீட்டுக்கு பக்கத்தில் டீலர்ஷிப் தேடிட்டு இருந்தேன். எனக்கு க்ளோசஸ்ட்டாக இருந்தது வந்து MM மோட்டர்ஸ் ஐயப்பன் தாங்க. ஸோ அங்கே தான் நான் டெலிவரி எடுத்தேன். ஓகே, உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த காருக்கு ரொம்ப டிமாண்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. அண்ட் ரொம்ப ஹாப்பனிங்கான ஒரு டீலர்ஷிப்பாக இருந்தனால நான் பெருசாக எதிர்பார்க்கவும் இல்லை. நேராக போனேன், புக் பண்ணேன், வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். டெஸ்ட் ட்ரைவ்லாம் பண்ணி பார்த்தீங்க? டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன்னா அந்த வண்டி அப்போ தான் வந்துருந்துச்சு. நான் 4 wheel டிரைவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்கேன், பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன், அண்ட் டீசல் 1.5 மேனுவல் அதுவும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி தான் எடுத்தேன். ஓகே, நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போது உங்களுக்கு எல்லா வண்டியும் ஈஸியாக கிடச்சிதா?
கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுத்தேன். ஆனா அவங்க ப்ராம்ப்ட்டா இருந்தாங்க. எனக்கு கொண்டு வந்து வண்டி காமிக்கிறதோ, அந்த விஷயத்துலலாம் ப்ராம்ப்ட்டா இருந்தாங்க. அண்ட் அது லான்ச் ஆகி கொஞ்ச நாள் ஆயிருந்தனால கொஞ்சம் ஹை டிமாண்ட்ல இருந்துச்சு. பட் ஐ காட் மை ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் கன்ஃபார்ம் பண்ணேன் புக்கிங். ஓகே. நீங்க புக் பண்ணி எவ்வளவு நாள் வெயிட்டிங் பீரியட் இருந்தது? எனக்கு எக்ஸாக்ட்டா 1 மந்த். ஃபார்ச்சுனேட்லி நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டே ஒரு டோக்கன் அட்வான்ஸ் குடுத்து, அந்த நாளே லான்ச் ஆன நாளே நான் வந்து அத ரிசர்வ் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் லாட்லயே கார் கிடைச்சிருச்சு. ஓகே. டிலேலாம் எதுவும் இல்ல. எந்த டிலேஸும் கிடையாது. 1 மந்த் தான் ஆச்சு. நீங்க அடிஷனல் ஆக்சசரிஸ்லாம் ஏதாவது ஆட் பண்ணீங்களா? நான் எதுவுமே போடல. ஐ அம் சம்மன் ஹூ பிலீவ்ஸ் தட் காரை வாங்கி அதை அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸ் அப்படியே யூஸ் பண்ணணும்னு. ஸோ நான் கார்ல எந்த ஆக்சசரிஸும் ஆட் பண்ணல. ஓகே. டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது வண்டி எடுக்கும்போது வண்டி நல்லா நீட்டா இருந்ததா? வண்டி எல்லாமே நல்லா இருந்துச்சு. பட் நான் டெலிவரி எடுக்கும்போது ஒரே ஒரு பவர் விண்டோ மட்டும் அந்த அலைன்மெண்ட் சரியில்லாம இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொண்டு போய் நெக்ஸ்ட் டே நான் ரெக்டிஃபை பண்ணிட்டேன். பட் அதர் தென் தட் அவங்க எப்பயுமே ப்ராம்ப்ட்டா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அட்ரஸ் பண்ணிட்டாங்க எல்லாமே. எல்லாமே குயிக் அட்ரஸ். ஸோ ஓவரால் யூ ஆர் ஹாப்பி வித் த டெலிவரி? டெலிவரி அண்ட் இன்ஃபேக்ட் வித் மஹிந்திரா என்னோட இன்ட்ராக்ஷன் வித் கஸ்டமர் சர்வீஸ் எப்பயுமே குவிக் அண்ட் ப்ராம்ப்டா இருந்திருக்கு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ட் பாலிஷ்டா இல்லாம வேணா இருக்கலாம். பட் அவங்க எதுவாக இருந்தாலும் குவிக்கா ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்க ஏன் பெட்ரோல் வெர்ஷன் சூஸ் பண்ணாம இந்த டீசல் வெர்ஷன் எடுத்தீங்க? ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் வந்து பெட்ரோல் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். இட்ஸ் 2 லிட்டர் டர்போ பெட்ரோல் அண்ட் இட்ஸ் அன் ஆட்டோமேட்டிக். இந்த ரியர் வீல் டிரைவ்ல வர்றது அது ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஜின். அதில் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. பட் த ஆஸ்பெக்ட் இஸ் தட் அது ஃபியூல் எக்கனாமி ரொம்ப கம்மி. ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னன்னா, அது 2 லிட்டர் இன்ஜினுங்கிறனால அப்படியே வந்து டாக்ஸ் பிராக்கெட்ல அடுத்த செக்மெண்ட்டுக்கே போயிடும். ஓகே. ஸோ அது போகிறதுனால நம்மளுக்கு ஒன்று ப்ரைஸ் ஜம்பும் கிட்டத்தட்ட 3.5 lakhs மேலே ஆகும். அண்ட் செகண்ட் திங் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் உங்களுக்கு தெரியும், தேர்ட் பார்ட்டி நம்ம எடுக்கும் போது மோர் தென் 1500 cc-க்கும் ஜாஸ்தி. ஸோ மேக்ஸிமம் டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் அண்ட் நம்மளுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும்னு பார்க்கும்போது எனக்கு 1.5 டீசல் தான் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இன்ஃபேக்ட் நான் ஃபியூல் எக்கனாமி வைஸும் எனக்கு இது பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால நான் சூஸ் பண்ணது வந்து 1.5 டீசல். ஓகே. நீங்க டீசல் டிசைட் பண்ணிட்டீங்க, ஏன் ஒரு 4 வீல் டிரைவ் போகாம திரும்பவும் 2 வீல் டிரைவ் ட்ரை பண்ணீங்க? இல்ல அது கம்ப்ளீட்டாவே அது பட்ஜெட் ரீசனுக்காக தான். அண்ட் செகண்ட் திங் வந்து அது எனக்கு ஒரு கடைசியான ஒரு ரிக்வயர்மெண்ட்டாக தான் 4 வீல் டிரைவாக இருந்துச்சு. ஏன்னா என்னோட மேக்ஸிமம் ரன்னிங் வந்து ஹைவேஸ் அண்ட் விதின் சிட்டி லிமிட்ஸ் தான் இருக்கும். மேபி நான் 5 to 6 இயர்ஸ்ல ஒரு வாட்டி எங்கேயாவது ஆஃப் ரோட் போகலாம். அண்ட் அந்த ஆஃப் ரோடிங்குமே என்னால் வந்து ப்ரொஃபஷனல் ஆஃப் ரோடராக இருந்ததுனால எனக்கு தெரியாது எப்படி ஓட்டணும். ஸோ நான் மைல்டு சாஃப்ட் ரோடிங் தான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன். ஸோ அதுக்கு எனக்கு 2 வீல் டிரைவ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ ஒரு பேசிக் ஆஃப் ரோடிங் ஒரு பள்ளமேட்டில் போய் இறங்கணும்னாலே இதுவே கேப்பபிளான வண்டி தான். இட்ஸ் மோர் தென் கேப்பபிள். எஸ். ஓகே. இப்போ இந்த வண்டியோட டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசுவோம். நீங்க இந்த வண்டியை சிட்டிஸ் அண்ட் ஹைவேஸ் தான் பிரைமரியா யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? சிட்டிஸ்ல இதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு? இதை நம்ம வேற எந்த காரோடையும் கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா ஈவன் டாடா பஞ்ச் இதோட ஓட்டுறதுக்கு பெட்டராக தான் இருக்கும். பட் இந்த காருக்குன்னு ஒரு தனியான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு. எனக்கு இந்த வண்டியில் இருக்கிறதுலே பிடிச்ச விஷயம் வந்து இதோட இன்ஜின் தான். தோ இட் இஸ் 1.5 டீசல் இன்ஜின். இதோட டார்க் வந்து ரொம்ப ஜாஸ்தி. ஸோ நம்ம டிப்பிக்கலாக ஒரு டீசலில் எதிர்பார்க்குற கியர் மாற்றாமையே எடுக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த இன்ஜினுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டிரைவபிலிட்டி வைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த இன்ஜின் பர்டிகுலர்லி. அண்ட் அதோட அப்சைட் இன்னொரு விஷயம் வந்து இதோட ஃபியூல் எக்கனாமியும் சிட்டியில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட 13 to 14 கொடுத்துரும். ஸோ ஃபார் அ கார் தட் ஹேஸ் அ வெயிட் ஆஃப் 1.7 tons இந்த இன்ஜின் அண்ட் இந்த கியர் பாக்ஸ் காம்பினேஷன் வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் காம்பினேஷன் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ டிரைவபிலிட்டி வைஸ் எனக்கு இன்ஜின் அண்ட் கியர் பாக்ஸ் காம்பினேஷன் இதில் ரொம்ப பிடிக்கும். பட் அகேன் ஆஸ் அ வெஹிக்கிள் இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் டிஸ்அட்வான்டேஜ் ஆஸ் அ டிரைவர் நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறது வந்து இதோட ஸ்டியரிங் பயங்கர ஹெவியாக இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் கார் ஓட்டிட்டு வரீங்க அப்படின்னா இது உங்களுக்கு பவர் அசிஸ்டடாக மாதிரியே தெரியாது. ஸோ அந்த அளவுக்கு ஹெவி இருக்கும். அண்ட் பிகாஸ் இட்ஸ் அன் ஆஃப் ரோட் கார் இதில் வந்து உங்களுக்கு ஸ்டியரிங் ஃபீட்பேக் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அண்ட் கீழேருந்து வர்ற இந்த மாதிரி ரோட் அண்ட்யூலேஷன்ஸ்லாம் வந்து ஸ்டியரிங் அஃபெக்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் யூ டர்ன்ஸ்லாம் போடும்போது ஈஸியாக வந்து ஸ்டியரிங் சென்டருக்கு வராது. விச் மீன்ஸ் நீங்கள் ஒரு வாட்டியும் அதை புல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் டிஃபர் ஆகும். ஸோ அதெல்லாம் நம்ம ஒரு 6 months நம்மளுக்கு அது புரிஞ்சிடும். ஓகே வண்டி இப்படி தான் பிஹேவ் பண்ண போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தென் யூ கெட் கம்ஃபர்டபுள். பட் இனிஷியலாக நீங்கள் வேற ஒரு ரொம்ப நார்மலான ஒரு கார் டிரைவ் பண்ணிட்டு வரீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸாக தான் கொடுக்கும். அது நான் என்ஜாய் பண்ணேன். பட் எல்லாரும் பண்ணுவாங்களான்னு சொன்னால் தெரியாது. ஓகே, குட் பாயிண்ட். இப்போ நீங்க தாருக்குரிய ஸ்பெசிஃபிக் கேரக்டர் சொன்னீங்க. ஆனா நார்மல் பர்சன் வந்து இந்த கார் எடுக்கிறாங்க அப்படின்னா சிட்டில மேனுவர் பண்றதுக்கு இல்ல அதோட பிரேக்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்கு? ஸோ சிட்டி பிரேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் நீங்கள் ஒன்ஸ் காரை வந்து டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இட்
ஃபீல்ஸ் லைக் எனி அதர் கார். உங்களுக்கு எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாது. உங்களுக்கு ப்ராப்ளம் வர்றது வந்து நீங்கள் டேர்னிங் ரேடியஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ ஒரு தோ இட் இஸ் லெஸ் தென் 4 சப் 4 மீட்டர் கார் தான். ஆனால் ஒரு ஹேட்ச்பேக்கோட இதோட டேர்னிங் ரேடியஸ் ரொம்பவே ஜாஸ்தி. ஸோ அந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கிங்ஸ்லாம் நீங்கள் வந்து எங்கேயாவது டைட் பார்க்கிங் ஸ்பாட் இருந்துச்சுன்னா நீங்கள் நல்ல ஸ்கில்டான பார்க்கிங் பர்சனாக இருந்தால் மட்டும் தான் உங்களால் பார்க் பண்ண முடியும். இல்லாட்டி கொஞ்சம் அது வந்து கஷ்டமாக இருக்கும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் டைம் டிரைவர்ஸுக்குலாம் அது கஷ்டமாக இருக்கும். இன்னொரு விஷயம் நான் ரியலைஸ் பண்ணது வந்து இந்த காரில் வந்து ரியர் கேமரா கிடையாது, ரிவர்ஸ் கேமரா. ஸோ அது ஆக்சசரியாக அவைலபிள் தான், பட் நான் அதை இன்னும் ஃபிட் பண்ணல. ஸோ அது இல்லாதனாலேயும் உங்களுக்கு ரிவர்ஸில் அவ்வளோ பெரிய வீல் இருக்கிறனாலையும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நீங்கள் ஒரு 6 months இந்த காரை நீங்கள் கம்ஃபர்டபுளாக ட்ரைவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கும் பேசஞ்சருக்குமே அது யூஸ் டு ஆயிரும். ஏன்னா சிட்டி ஸ்பீட்ஸில் வந்து பம்ப்ஸ் அது எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, எந்த இதுவுமே இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் அதை ஒரு யூஸ் டு ஆகிறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ சஸ்பென்ஷன்ஸ்லாம் வந்து கம்பேர்ட் டு நார்மல் கார் வந்து இது ஐ மீன் லைக் பவுன்சியாக இருக்குமா? ஸோ நான் ஒரு விஷயம் என்ன கவனிச்சேன்னா, இதோட சஸ்பென்ஷன் ட்ராவல் இவ்வளோ இருக்கிறனால நீங்கள் எவ்வளோ பெரிய பள்ளத்தில் போட்டாலும் கார் அதில் அன்செட்டில் ஆகவே ஆகாது. அது ரொம்ப ஒரு காமாக போயிட்டு தான் வரும். ஏன்னா அந்த சஸ்பென்ஷன் ட்ராவல் அதுக்கு அவ்வளோ இருக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நான் இங்கே போரூர் பக்கத்தில் இந்த டோல் சைடில் நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அங்கே ரோட்ஸ் பயங்கர மோசமாக இருக்கும். நான் ஒரு நாள் கூட அங்கே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணதே கிடையாது. ஸோ அந்த விதத்தில் எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு சிட்டி ஸ்பீட்ஸ் ஒரு லெஸ் தென் நான் 60, 70, 80க்குள்ளே நான் சொல்கிறதுல உங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டுமே தெரியாது. இன்ஃபேக்ட் நல்லாவே இருக்கும். ஸோ பேசஞ்சராக இருக்கட்டும், டிரைவர்ஸாக இருக்கட்டும் நல்லாவே இருக்கும். அண்ட் நான் இன்னொரு விஷயம் என்ன கவனிச்சேன் அப்படின்னா, ராதர் தென் கம்பேர்ட் டு அதர் பாடி ஆன் ஃப்ரேம் கார்ஸ், இதோட பாடி ரோலுமே கண்ட்ரோல்டு தான். ஏன்னா அந்த சஸ்பென்ஷன்ஸ் வந்து அதுக்கு தக்க அவங்க டியூன் பண்ணியிருக்காங்க. நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பாடி ரோல் வந்து வெல் கண்ட்ரோல் ஃபார் வித்தின் ஸ்பீட்ஸ். நீங்கள் வந்து லீகல் ஸ்பீட்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா அதோட பாடி ரோல் நல்லா கண்ட்ரோல். மஹேந்திராவே இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது பழைய தாரை கம்பேர் பண்ணும்போது இது நிறைய பண்ணியிருக்காங்க. நீங்கள் பழைய தார் வந்து ட்ரை பண்ணியிருக்கீங்களா? நான் ஓட்டியிருக்கேன். பயங்கர க்ரூடாக இருக்கும். அது வந்து ஒரு ரான ஒரு ஃபீல் கொடுக்கும் உங்களுக்கு, டிரைவிங் ஃபீல். அதை வேணா நீங்கள் ஒரு வாட்டி 2 வாட்டி என்ஜாய் பண்ணலாம். டெய்லி பேசிஸில் உங்களால் அதை வந்து என்ஜாய் பண்ண முடியாது. இதில் வந்து உங்களுக்கு அந்த இன்ஜினியரிங் ஃபிட்னஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் உட்காந்து ஓட்ட ஆரம்பிச்சோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகே, இப்போ ஹைவேல போகும்போது இதோட கேரக்டர் எப்படி இருக்கு? ஹைவேல நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா திஸ் இஸ் நாட் அ ஹைவே கார் அட் ஆல். நான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அதை கிளியர் பண்ணும். இது வந்து இட்ஸ் நாட் அ கார் மென்ட் ஃபார் ஹைவே. எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த விண்ட்ஷீல்டு எல்லாமே பயங்கர ரேக்டா இருக்கும். இட்ஸ் வெரி ஃபிளாட் கார். ஸோ இது வந்து இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் ஸ்பீட். பட் இருந்தாலும் நான் அதை ஹைவேல டிரைவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு 90 to 100க்குள்ளே நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். உங்களுக்கு எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. அதுக்கு மேலே நீங்கள் போக ஆரம்பிக்கிறீங்க, இல்லை யூ ஆர் வெரி என்தூசியாஸ்டிக் அப்படின்னா இந்த காரே அதை என்கரேஜ் பண்ணாது உங்களுக்கு. ஆஸ் அ வெஹிக்கிள் இட் டசன்ட் கிவ் யூ கான்ஃபிடன்ஸ் டு கோ ஆல் டூ தட். ஸோ அதனால நான் கம்ஃபர்டபுளாக ஓட்டுற ஸ்பீட் வந்து ஒரு 90 to 100 தான். அந்த ஸ்பீட்ஸில் கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். அதோட ஸ்பீடாக போனீங்கன்னா உங்களுக்கு விண்ட் நாய்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு விஷயங்கள்லாம் NVH உங்களுக்கு அடி வாங்கிரும், விண்ட் நாய்ஸ் இருக்கும். ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களை அவ்வளோ ஸ்பீடாக போகிறதுக்கு என்கரேஜ் பண்ணாது. ஓகே, விண்ட் நாய்ஸ் தவிர இன்ஜின் நாய்ஸ் எப்படி இருக்கு உங்களுக்கு? இன்ஜின் சூப்பரான இன்ஜின் நாய்ஸ் உங்களுக்கு சுத்தமாகவே இருக்காது. ஒரு ஹியூண்டாய் இன்ஜின்குரிய உங்களுக்கு எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குமோ கிட்டத்தட்ட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஓகே, மற்றபடி ஹைவேஸ்ல இதோட லைட்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது? லைட்ஸ் ஐ எம் நாட் அட் ஆல் சாட்டிஸ்ஃபைட் வித். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு OEMல எது பிரைட்டாக இருக்குன்னு தெரியல. இது நல்லா பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் பழைய ராயல் என்ஃபீல்டில் வர லைட்டு தான். ஸோ இதோட த்ரோ அவ்வளோ ஒன்றும் இருக்காது. இட் டெஃபினெட்லி நீட்ஸ் அன் அப்கிரேட். பட் நான் அது எதுவுமே இப்போ பண்ணல. நான் எல்லாமே ஸ்டாக்காக வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சிட்டியில் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. ஹைவேல அதே மாதிரி 100க்கு மேலே நீங்கள் எவ்வளோ ஸ்பீட் மேக்ஸிமம் ட்ரை பண்ணியிருக்கீங்க? நான் இதோட டாப் ஸ்பீட் வரைக்கும் போயிருக்கேன் 150. ஸோ உங்களுக்கு 120 வரைக்கும் இன்ஜினோட புல் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். பட் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஜினோட பவர் பேண்ட் அது கிடையாது. ஸோ பவர் பயங்கரமாக ட்ராப் ஆயிரும். ரொம்ப ஸ்லோவாக தான், கிராஜுவலாக தான் அந்த ஸ்பீட் இருக்கும். ஸோ அந்த ஸ்பீட் வரைக்கும் நான் போயிருக்கேன். அந்த ஸ்பீடில் போகிறதுல இன்னொரு ப்ராப்ளமும் உங்களுக்கு இருக்குது. அந்த மெயின் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு அவ்வளோ கான்ஃபிடன்ஸ் இன்ஸ்பைரிங்காக இருக்காது. ஏன்னா பின்னாடி வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான். அண்ட் இது ஒரு 1.7 ton வெயிட் பண்ணுற கார். ஸோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. அண்ட் நீங்கள் பிரேக் அடிக்கும் போது லைட்டாக ஸ்டியரிங் எல்லாம் நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த வெயிட் ஷிஃப்ட் ஆகிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு யாரும் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத டிரைவர்லாம் ஓட்டினாங்கன்னா உங்களுக்கு அது பயமே கொடுத்துரும். ஸோ அதனால நான் எனக்கு தெரிஞ்சு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஓட்டினோன்னா நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஓட்டலாம். ஓகே, இது ஒரு நல்ல பாயிண்ட். ஆக்சுவலாக நீங்கள் ஹைவேல போகும்போது கார்னரிங்லாம் பண்ணும்போது இதோட பாடி ரோல் எப்படி இருக்கு? கார்னரிங் பண்ணும்போது எனக்கு பாடி ரோல் அவ்வளோவா தெரியல. பட் மிட் கார்னர் பம்ப்ஸ் வந்து இதை டெஃபினட்டாக வந்து அன்செட்டில் பண்ணும் பிகாஸ் ஆஃப் த வெயிட் இஸ் பில்ட். ஸோ நீங்கள் ஒரு செடானில் போகிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஃபீல் கொடுக்காது, அது அன்செட்டில் பண்ணிடும். ஆனால் பாடி ரோல் வந்து கண்ட்ரோல்டாக தான் இருக்கு. ஈவன் ஃபார் 80 to 100 ஸ்பீட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு கண்ட்ரோல்டான பாடி ரோல் தான். நான் சொல்கிறது நீங்கள் இது ஒரு பாடி ஆன் ஃப்ரேம் SUV ஆஸ்பெக்டில் அதை பார்க்கணும். அது ஒரு செடானோ ஒரு ஹேட்ச்பேக்கோட நீங்கள் அதை கம்பேர் பண்ணக்கூடாது. ஃபார் த சைஸ் நீங்கள் எவ்வளோ மேலே உட்காடுறீங்க அதுக்கு வந்து இது இட் இஸ் டெஃபினெட்லி கண்ட்ரோல்டு.
ஓகே. மற்றபடி இந்த டயர்ஸ் வந்து நீங்க ஓஇ டயர்ஸ் தான் யூஸ் பண்றீங்களா? சியேட்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வெட் கிரிப் அதெல்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு இந்த டயர்ல பிடிச்சது என்ன அப்படின்னா, நீங்க எந்த ட்ராக்ஷன் எப்படிப்பட்ட நீங்க சர்ஃபேஸ்ல ஓட்டினீங்கனாலுமே நல்லா இருக்கும். ரோட் நாய்ஸ் இஸ் டெஃபினெட்லி ஹை, பட் இட் இஸ் பிகாஸ் அது வந்து ஒரு ஆஃப் ரோட் டயருங்கிறனால அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த ரோட் நாய்ஸ் கண்டிப்பா இருக்க தான் செய்யும். பட் இது மற்றபடி எல்லா பர்பஸுக்குமே எனக்கு கரெக்டா இருக்கு. இந்த வண்டியோட ஹைவே மைலேஜ் எவ்வளவு வருது உங்களுக்கு? ஸோ இதுதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட். உங்களுக்கு சிட்டிலையும் 14 கொடுக்கும், ஹைவேலையும் 14 தான் கொடுக்கும். ஸோ அதுக்குரிய ரீசன் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதோட ரேக் ஆங்கிள்ஸ்லாம் இவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நீங்கள் ஒரு 80, 90, 100லாம் க்ரூஸ் பண்ணும்போது அதோட விண்ட் ரெசிஸ்டன்ஸ்னாலே இதோட மைலேஜ் பயங்கரமாக ட்ராப் ஆயிரும். அண்ட் ஷார்ட் கியரிங் தான். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு பிக்கப் எல்லாமே ரொம்ப டார்க்கியாக இருக்கிறனால கியரிங்கும் வந்து ஷார்ட்டாக இருக்குது. ஸோ அந்த ஷார்ட் கியரிங்னாலையுமே வந்து உங்களோட ஆர்பிஎம் வந்து ஹையர் ஸ்பீட்ஸில் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் க்ரூஸ் பண்ணுறீங்க 70 to 80லே ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு 17 18 வரைக்கும் எடுக்க முடியும். ஆனால் நீங்கள் 100 அந்த மாதிரி ஸ்பீட்ஸ்லாம் ஓட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 14 அண்ட் அதோட கம்மியாக தான் வரும். இதோட டேங்க் டோட்டல் கெப்பாசிட்டி எவ்வளோ? ஸோ இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 45 லிட்டர்ஸ் தான். 4x4 வேரியன்ட் வந்து 55 லிட்டர்ஸ். ஓகே. ஸோ இது 45 லிட்டர்ஸுங்கிறனால நீங்கள் ஒரு 100லேயே க்ரூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ரியலிஸ்டிக்கான ரேஞ்ச் வந்து ஒரு 450 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும், விச் ஐ ஃபீல் இஸ் லோ. ஸோ நீங்கள் எங்கே ஒரு லாங் ட்ரிப் போகிறதா இருந்தாலும் உங்களோட ஸ்டாப்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக தான் இருக்கும். ஆஸ் அ டிரைவர் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா தார்னாலே நிறைய பேர் வந்து வாங்கணும்னு விருப்பப்படுறாங்க. அதுவும் ஃபேமிலி ஆடியன்ஸ் நிறைய பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இது எப்படி இருக்கும்? இதோட இன்கிரஸ் எக்ரஸ், கேபின் கம்ஃபர்ட், இதை பற்றிலாம் சொல்லுங்கள். ஸோ நான் எப்பயுமே சஜஸ்ட் பண்ணுறது என்னதுன்னா, நீங்கள் தார் கன்சிடர் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட செகண்டரி காராக இருந்தால் மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இது ஒரு கார், ஒரு வீட்டுக்கு ப்ரைமரி காராக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது வந்து பர்பஸை சால்வ் பண்ணாது. இப்போ என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்கள் வீட்டில் இன்னும் 2 காரும் இருக்குது. இது எங்களோட 3rd கார் தான். அண்ட் ஐம் ஜஸ்ட் நியூலி மேரிட். ஸோ எனக்கு என்னோட ஒய்ஃபும் நான் மட்டும் தான் மேக்ஸிமம் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ எங்களுக்கு வந்து இது இப்போ கரெக்டாக இருக்குது. இதே இது எங்கள் ஃபேமிலியிலேருந்து என்னோட இன்லாஸ் வராங்க, யாரும் ஊர்லேருந்து வராங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் காரை வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவேன். நான் இந்த காரில் உங்களுக்கு ஏற்ற மாட்டேன். ஸோ அதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னா 2 people ஆர் ட்ராவலிங்கன்னா இந்த கார் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அண்ட் அதுவும் யங்ஸ்டர்ஸாக இருந்தாங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் ஓல்ட் ஏஜாக இருந்தாங்கன்னா அவங்க உள்ளே ஏறுறதுக்கே கஷ்டப்படுவாங்க. ஏன்னா உள்ள உங்களோட ஃப்ளோர் ஹைட் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அவங்க உள்ள ஒரு வாட்டி ஏறி இறங்கும் போதே அவங்களுக்கு அது ஒரு பெரிய டாஸ்க்காக தான் இருக்கும். அதுவும் பின் சீட் ஆக்சஸ் பண்ணுறது இன்னும் கஷ்டம். ஸோ ஒரு 40+, 45+ஆக இருந்தாங்கன்னா அவங்க பின்னாடிலாம் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு அவங்களால போயிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் யூ ஹேவ் டு ஃபோல்ட் த ஃப்ரண்ட் சீட். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போகணும். ஒரு 2 யங்ஸ்டர்ஸ் கப்பிள் அண்ட் அவங்க கிட்ஸுக்கு இது கம்ப்ளீட்டாக வந்து செட் ஆகும். அண்ட் நீங்கள் லக்கேஜ் ஆஸ்பெக்ட்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 2 ஸ்மால் சூட் கேசஸ் மட்டும்தான் உங்களால் ஃபிட் பண்ண முடியும். ஸோ நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணுறோன்னா 2 ஸ்மால் சூட் கேஸு, ஒரு 2 பேக்ஸ் வச்சுப்போம். எங்களுக்கு அது வந்து பூட் ஸ்பேஸில் கரெக்டாக ஃபிட் ஆயிரும். அதுக்கு மேலே லக்கேஜ்னா நீங்கள் கண்டிப்பாக சீட்ஸை ஃபோல்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே ஓகே. ஸோ பூட் ஸ்பேஸும் கம்மியாக இருக்குது இல்லையா? பூட் ஸ்பேஸும் கம்மி தான். அண்ட் ஸ்ட்ரிக்ட்லி இட் இஸ் 4 சீட்டர், 5 சீட்டரே கிடையாது. 5 சீட்டர் கிடையவே கிடையாது. ரேராக நீங்கள் வந்து எங்கேயாவது சின்ன டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு மட்டும் 5 பேருங்களை கண்டிப்பாக உட்கார வச்சுக்கலாம். மேபி லெட்ஸ் தென் மேபி 45 minutes 1 hour ட்ராவல்னா வந்து நீங்கள் அதை கன்சிடர் பண்ணலாம். பட் இட்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி 4 seater. ஓகே. மற்றபடி ரியர் பேசஞ்சர்ஸ்க்கு வந்து கம்ஃபர்ட் எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? நான் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணது ரைட் கம்ஃபர்ட் அது எல்லாமே நல்லாயிருக்கும். ஏசி வந்து ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ பின்னாடி வென்ட்ஸ் இல்லைங்கிறதுலாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. ஏசி இஸ் வெரி எஃபெக்டிவ். கேபினும் ரொம்ப சின்னது தான், சின்ன கேபின் தான். ஆனால் அங்கேயும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. மேலே அது பிளாஸ்டிக் ரூஃபுங்கிறனால அது ரொம்ப ஹீட் அப்சார்ப் பண்ணும். ஸோ அதையும் வச்சு அது ஏசி அவ்வளோ குவிக்காக ஒர்க் பண்ணுதுன்னா இட்ஸ் அ ரியலி பவர்ஃபுல் ஏசி. ஸோ பின்னாடி உட்காந்துருக்கும் போது நம்மளுக்கு ஏசி அந்த கம்ஃபர்ட்லாம் எதுவுமே தெரியாது. நம்மளுக்கு அதெல்லாம் டீசெண்டாக தான் இருக்கும். பட் அகைன் நான் சொல்றது அது கொஞ்சம் ஏஜ் அவங்க எக்ஸ்டெண்டடாக இருந்தாங்க, கொஞ்சம் மேபி 45, 50+ இருந்தாங்கன்னா they will not become. ஸோ ஏற இறங்குறதுக்கு மெயினாக ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆஸ் அ டிரைவர் வந்து உங்களோட ஸ்பேஸில் வந்து நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்கிரஸாக இருக்கட்டும், எக்ரஸாக இருக்கட்டும், இல்லை வந்து உங்களோட லெக் ரூமாக இருக்கட்டும். நான் உள்ள ஏறி உட்காடுறதுக்கு பழகிறதுக்கு கொஞ்சம் எனக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 month டைம் ஆச்சு. ஏன்னா ஒரு வாட்டி நான் காலை கீழே வைக்க வருவேன். ஆனால் அது மெத்தட் கிடையாது. நீங்கள் அந்த ஸ்டெப்பில் வச்சு தான் கீழே இறங்கணும். அதே மாதிரி உள்ளே ஏறும் போது தான். பட் நான் அது 1 மாதத்துக்கு அப்புறம் எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே ஒரு நார்மல் காரை தாண்டி ஏதோ லாரிக்குள்ளே ஏறுற மாதிரி ஒரு இது குடிச்சு எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். ஓகே. ஆனால் டிரைவர் ஆஸ்பெக்ட்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ஒரு மேஜர் ஃப்ளா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிளச்சு பக்கத்தில் அந்த ஃபுட்வேல் வந்து ரொம்ப சின்னது. ஸோ நீங்கள் லாங் டிரைவ்ஸ்லாம் போறீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கால் வைக்கிறதுக்கு சுத்தமாக இடமே இருக்காது. டெட் பெடலும் கிடையாது. அண்ட் எனக்கு தெரிஞ்ச அவங்க தார் ராக்ஸ்லையுமே அதை ஃபிக்ஸ் பண்ணலை. ஏன் அப்படின்னா சென்ட்ரல் டிரான்ஸ்மிஷன் டனலே அதுக்குள்ளே தான் போகிறனால அவங்களால அதை மாடிஃபையும் பண்ண முடியாது.
ஸோ அது வந்து நான் டிரைவிங் ஆஸ்பெக்டில் பார்த்த ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். அண்ட் இதில் மற்ற கார் மாதிரி நடுவில் வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கிடையாது ஃபார் த டிரைவர்ஸ். ஸோ அதுவுமே உங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நீங்கள் பழகிடலாம். பட் இனிஷியல் டேஸில் கொஞ்சம் உங்களுக்கு அண்ட் எர்கனாமிக்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த பவர் விண்டோ எல்லா எலக்ட்ரானிக்ஸுமே உங்களுக்கு டோரில் இருக்காது இல்லையா, சென்டர் கன்சோலில் தான் இருக்கும். ஆமாம், அதோட மெயின் ரீசன் என்னன்னா நீங்கள் வந்து டோரை ரிமூவ் பண்ணிக்கலாம் ஃபார் ஆஃப் ரோடிங் பர்பஸ். ஸோ எலக்ட்ரிக்கல் வைஸ் எதுவுமே டோரில் இருக்காது, எல்லாமே சென்ட்ரல் கான்சோலில் தான் வரும். அது சில டைம் நமக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம கை லெஃப்ட் சைடில் கீழே இருக்கும், அது எல்லாமே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்குவோம். அது பழகுறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. பட் இட் இஸ் ஃபார் சம்மன் ஹூஸ் கமிங் ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் கார், அவங்களுக்கு அது புதுசாக இருக்கும். ஓகே. அண்ட் ஹெட் ரூம்ஸ் அண்ட் லெக் ரூம்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பின்னாடி பேசஞ்சருக்கும் சஃபிஷியண்டாக இருக்கா ஹெட் ரூம்ஸ் அண்ட் லெக் ரூம்? நான் 5'10" ஹைட்டு, எனக்கு வந்து சஃபிஷியண்டாக தான் இருக்கும். ரொம்ப ஜாஸ்தினும் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மின்னு சொல்ல முடியாது. பட் யாராவது 6 feet இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா நடுவில் வந்து அவங்க ஒரு ஸ்ட்ரென்த் அண்ட் பீம் மாதிரி ரன் பண்ணுறாங்க நம்ம டிரைவர் சீட்டுக்கு பின்னாடி. ஸோ உங்களோட விஷனையும் அது கம்மி பண்ணிடும், உங்களுக்கு நேராக அதுதான் தெரியும். அண்ட் உங்கள் ஹெட் ரூமும் கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ 6 feetersக்குலாம் பின்னாடி கொஞ்சம் கஷ்டம் தான். ஓகே. அண்ட் அகைன் சேஃப்டி அப்படின்னு வரும்போது இது வந்து என்கேப் 4 star ரேட்டிங் வாங்கியிருக்கு இல்லையா, நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஏன்னா பின்னாடி ஹாட் டாப் தான் இருக்குது, நார்மலாக வந்து மெட்டல் ஷீட்ஸில் வரும். உங்களுக்கு அது எப்படி கான்ஃபிடென்ட்டாக இருக்கா? நான் வந்து இதை சேஃபாக எப்படி ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, நான் இப்போது மல்டிபிள் கார்ஸ் டிரைவ் பண்ணும்போது அதோட டேர்ன்ஸ் அதை வச்சு நம்ம அந்த பாடி எவ்வளோ ஃப்ளெக்ஸ் ஆகுதுங்கிறத நம்ம கிட்டத்தட்ட அதை ஜட்ஜ் பண்ணிடலாம். இதோட டோர் ஷட்டாக இருக்கட்டும், ப்ளஸ் இது ஒரு பள்ளத்தில் விழும்போது எப்படி அந்த பாடி வந்து ஸ்ட்ரென்தனாக இருக்கிறத வச்சு எனக்கு தெரியுது இட்ஸ் வெரி ஸ்ட்ராங்லி பில்ட் அப்படின்னு. பட் அகெயின் இது பின்னாடி சாஃப்ட் டாப்புங்கிறனால நம்ம அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். மற்ற கார் மாதிரி ஓட்ட முடியாது. குவிக்கான டேர்ன்ஸ் ஈஸியாக ரோல் ஆகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்கு. பிகாஸ் இதுக்கு ரோல் ஆகிறதுக்கு எல்லா ஃபார்முலாலையும் ஃபிட் ஆகும். இட்ஸ் டால் ஷார்ட். ஸோ நம்ம கொஞ்சம் அந்த விஷயத்துல கேர்ஃபுல்லாக தான் ஓட்டணும். ஓகே. அண்ட் பிரேக்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எஃபிஷியண்டாக இல்லை, ஏன்னா 4 டிஸ்க் கிடையாது. ஸோ 4 டிஸ்க் கிடையாது. ஸோ நீங்கள் ஒரு ஹைவேல அடிக்கடி ஓட்டுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரேக் ஃபேடுமே இருக்கும். ஸோ அது நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்லோ ஆகும். ஸோ அதுக்கு எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தக்க கார் ஓட்டணும். ஸோ இட்ஸ் நாட் அ கார் மென்ட் ஃபார் எவ்ரி ஒன். அந்த காரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கு தக்க ஓட்டினாங்கன்னா அவங்க கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த கேரக்டரோட நம்ம இணைஞ்சு ஓட்டணும். ஸோ நீங்கள் புல்லட் அது ஓன் பண்ணுற மாதிரி தான், அதில் எல்லா ஃப்ளாஸும் இருக்கும். ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அதை பிடிச்சி ஓட்டுற மாதிரி தான் இது. ஓகே. இப்போ இதோட சர்வீஸ் பற்றி பேசலாம். நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு, எவ்வளோ சர்வீஸ் விட்டுருக்கீங்க, எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு? ஸோ நான் வாங்கி 1.5 years ஆயிடுச்சு. 12,700 kilometers. ஸோ ஃபர்ஸ்ட் இயர்லேயே நான் 10,000 கவர் பண்ணிட்டேன். பட் லாஸ்ட் 6 monthsல எனக்கு ஃபுல் ஒர்க் ஃப்ரம் ஹோமுங்கிறனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் கம்ப்ளீட்டாக கட் ஆயிடுச்சு. ஸோ 2,700 kilometers தான் ஓட்டியிருக்கேன். சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சர்வீஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன், ஃபர்ஸ்ட் பெய்ட் சர்வீஸு. இட் வாஸ் அரௌண்ட் 10,000 kilometersல நம்ம பண்ணது. அண்ட் அந்த டைம்லேயே ஒரு ரீகாலும் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்து நம்ம ஹைவேஸில் போகும்போது ஒரு சர்டன் பாயிண்ட்டுக்கு மேலே ஏசி கட் ஆஃப் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை அவங்க வந்து ரீகாலில் வந்து அவங்க அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு விஷயம் நான் என்ன ரியலைஸ் பண்ணேன்னா, சர்வீஸு இல்லை இந்த ரீகால்ஸ் எல்லாமே குயிக்காக அட்ரஸ் பண்ணுவாங்க when it comes to Mahindra. ஸோ அந்த அட்ரஸ் பண்ணுற விஷயங்கள் நம்ம ஈவன் அந்த ஃப்ரண்ட்டில் வந்து இந்த டேர்ன் பண்ணும்போது ஒரு நாய்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அந்த நாய்ஸுமே நான் ஒரே நாள் எடுத்துகிட்டு போனேன். எனக்கு வந்து less than 2 hours அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. அது எல்லாமே குயிக்காக பண்ணிடுவாங்க. பட் உங்களுக்கு ஒரு ஹியூண்டாயோ கியாவோட அந்த ஒரு சொஃபிஸ்டிகேட்டடான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எல்லாத்தையும் முடிச்சு கொடுத்துருவாங்க. ஆனால் ஸ்கில்டான பீப்புளாக தான் இருக்காங்க. கண்டிப்பாக எல்லாமே ஸ்கில்ட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக தான் இருக்காங்க. தே நோ வாட் தேர் டூயிங். ஸோ எனக்கு அதனால மஹிந்திராவோட சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இந்நாள் வரைக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு. பட் ஐ எம் ஸ்டில் அக்செப்டிங் தேர் ஃப்ளாஸ். நான் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஜாஸ்தியாக வச்சேன். ஒரு ஹியூண்டாயோட கம்பேர் பண்ணேன்னா தேர் ஸ்டில் நாட் தேர். ஓகே. அண்ட் இதோட சர்வீஸ் டைம் எவ்வளோ வருது உங்களுக்கு? ஐ மீன் ஒரு நாளில் கொடுத்துட்றாங்களா இல்லை 2 நாள் ஆகுதா? ஸோ மேக்ஸிமம் 1 day கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களோட சர்வீஸ் சென்டர்லையும் க்ரௌட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால தே ட்ரை டு கிவ் த கார் as fast as possible தான். எனக்கு வந்து மேக்ஸிமம் 1 day, worst case என்னால் பிக் பண்ண முடியலன்னா மட்டும்தான் நான் நெக்ஸ்ட் டேல வாங்கியிருக்கேன். ஓகே. ஓகே. அண்ட் சர்வீஸ் காஸ்ட் எவ்வளோ வருது, அஃபோர்டபிலிட்டின்ற? ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து 7,000 kilometers தான். சாரி 10,000 kilometersல நான் 7,000 rupees ஸ்பெண்ட் பண்ணேன். அதுவுமே நார்மல் ஏர் ஃபில்டரு, ஆயில் ஃபில்டர் அண்ட் ஆயில் மட்டும்தான். அண்ட் மற்றபடி பிரேக் கிளீனிங் எல்லாமே விச் இஸ் 7,000 is still fine for this car. எனக்கு தெரிஞ்சு நார்மல் ஆயில் சர்வீஸ் வரைக்கும் this will be the pricing. ஓகே. இது வரைக்கும் இந்த தாரோட டெக்னிக்கல் பெர்ஸ்பெக்ட், அதுக்கப்புறம் உங்களோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் பேசிகிட்டு இருந்தோம். தார் வந்து ஒரு எமோஷனல் பர்ச்சேஸ் தான் எல்லாருக்குமே. மோர் தென் ப்ராக்டிகாலிட்டி வந்து தார் வாங்கினா அவங்களோட ரா எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதை பற்றி உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல எப்படி இருக்குது? அது வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா உங்களோட தேவைகளை, உங்களோட ஆசைகளை? ஆக்சுவலி நான் லாஸ்ட் 1.5 yearsல ஐ ஹாவ் ரியலி குட் மெமரிஸ் வித் திஸ் கார்.
அதோட மெயின் ரீசன் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் டே டெலிவரி எடுத்துட்டு அடுத்த நாள் ரோட்ல போகும்போதே பார்த்தீங்கன்னா, உள்ளேருந்து உங்களுக்கு தெரியும் பைக்ல பக்கத்துல நிக்கிறவங்கலாம் திரும்பி பார்ப்பாங்க. ஓகே. அது எனக்கு இந்த வரைக்கும் எந்த கார்லயும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் டே அந்த சின்ன பிள்ளைலாம் பின்னாடி பைக்ல உட்காந்துக்கிறவங்க திரும்பி பார்ப்பாங்க. அண்ட் 2வது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க இந்த காரை நீங்க எங்க எடுத்துட்டு போனாலும் உங்களுக்கு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணும். அது வந்து இந்த காரோட ஃப்ளாஸ்லேருந்து தான் ஃபர்ஸ்ட்டே ஸ்டார்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உள்ள ஏறும்போது அவங்க கஷ்டப்படுறாங்க, உள்ள ஏறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அதை வச்சு ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகும். இந்த வண்டி இவ்வளோ ஹைட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு ஸ்டார்ட் ஆகும். உள்ள உட்காந்துட்டு அவங்களுக்கு நார்மல் காரோட இந்த வியூ ரொம்ப ஹைட்டாக கிடைச்ச உடனே அது அவங்களுக்கு ஒரு விதமாக ப்ளீஸ் பண்ணும். அது அவங்க ரெகுலராக நீங்கள் அவங்களுக்கு அது கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக அவங்க அதை அப்ரிஷியேட் பண்ண மாட்டாங்க. பட் ஒரு இடத்துல நம்ம புதுசாக எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா அந்த தாருங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு இம்ப்ரெஷன், ஒரு நல்ல ஒரு மூடு அதை அந்த இடத்துல நம்ம கிரியேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் நான் இந்த காரில் நல்லாவே என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, உங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைலாம் இருந்தாங்க அப்படின்னா தே வில் கோ கிரேசி ஃபார் இட். அவங்களுக்கு இந்த காரை பற்றி தெரியாது, ஆனால் அந்த ஷேப்பு மற்ற விஷயங்கள்லாம் அவங்களை ரொம்ப எக்ஸைட் பண்ணும். இப்போ என்னோட நெஃப்யூவே இருக்கான், அவன் ஸ்கூலுக்கு போனான்னா அப்படியே எக்ஸைட்மெண்ட்டோட என்னை தாரில் தான் கூப்பிட வரணும்பா, இல்லாட்டி எனக்கு அடி விழும். ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அந்த பிள்ளைகளும் என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு ஃபீல் ஆகும், எஸ் நான் பண்ண டிசிஷன், நான் இதை வாங்கணும்னு எடுத்த டிசிஷன் வந்து கரெக்டான டிசிஷன் தான், நானும் என்ஜாய் பண்ணுறேன், கூட இருக்கிறவங்களும் அதை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபீலே அது டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கு. அண்ட் இந்த பட்ஜெட்டில் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற ஒரே கார் வந்து இந்த கார் தான். ஸோ அதை எல்லாமே நான் பல விஷயங்களை வந்து என்ஜாய் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னுமே வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான் இந்த கார் வந்து மார்க்கெட்டில் வந்து 4 years ஆகுது. ஆனால் நான் எங்கேயாவது ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறேன், எங்கே போனாலுமே நம்மளுக்கு கிடைக்கிற ரிசெப்ஷன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்குன்னு ரோட்டில் எல்லாரும் வழி விட்றாங்கன்னு சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி டிரைவர் கிடையாது. பட் அவங்க வர்ற இடத்துல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இடத்துல நான் பார்க் பண்ண போன இடத்துல ஒரு நார்த் இந்தியன் பையன் என்னை நிப்பாட்டி, எனக்கு இந்த கார் ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிட்டு தம்ஸ் அப் காமிச்சிட்டு அனுப்பிச்சு விட்டான். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு லைஃபே என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஸோ டெஃபினெட்லி நீங்கள் வந்து ஒரு இமோஷனல் ஆஸ்பெக்ட், இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும் நீங்கள் அப்படின்னு இந்த காரோட நெகட்டிவ்ஸ் எல்லாம் நீங்கள் தள்ளி வச்சுட்டு எனக்கு இந்த இமோஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த காரை நீங்கள் தைரியமாக வாங்கலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் உங்களோட பிடிச்ச விஷயங்கள், உங்களோட எமோஷனல் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சொன்னீங்க. இதில் என்னென்னலாம் பெட்டராக இருந்திருக்கலாம், இல்லை உங்களோட டிஸ்லைக்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள். என்னோட டிஸ்லைக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் திஸ் இஸ் ரியர் வீல் டிரைவ் கார், நான் இதில் இன்னும் கொஞ்சம் லைட்டரான ஸ்டியரிங் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் ஸ்டியரிங் லைட்டாக இருந்து டேர்னிங் ரேடியஸ் ஷார்ட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து எனக்கு பெட்டராக இருந்திருக்கும்னு தோணுச்சு. அண்ட் இந்த கடைசி சீட்டு, லாஸ்ட் ரோ சீட் இருக்குல்ல, நம்மளோட பேக் சீட் இருக்குல்ல, அது வந்து மேபி அவங்க ஸ்லைடிங் கொடுத்துருந்தாங்கன்னா இதோட ப்ராக்டிகாலிட்டி இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இப்போ நான் ஆஃப்டர் மார்க்கெட்டில் பார்க்குற நிறைய பேருங்க அதை ஸ்லைடிங்காக கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை ஸ்லைடிங் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருந்தாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் எனக்கு பெட்டராக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த 2 தான் நான் மேஜராக ஃபீல் பண்ணியிருக்கேன் when it comes to experiencing this car. மற்றபடி ஓவராலாக அஸ் அ பேக்கேஜ் வந்து பர்சனலாகவும் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட், இம்ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் வந்து யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட். அந்த இம்ப்ராக்டிகிட்டியெல்லாம் நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அக்செப்ட் பண்ணிவிட்டு எனக்கு இது வந்து இந்த காருக்கு இது போதும் தான் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ எனக்கு அதெல்லாம் எனக்கு கஷ்டமாக தெரில. பட் நான் டே டு டே யூஸ் பண்ணும் போது நான் டெய்லி பேசிஸில் ஃபீல் பண்ணுற ஒரே விஷயம் வந்து இந்த ஸ்டியரிங் அண்ட் டேர்னிங் ரேடியஸ் அண்ட் இந்த பேக் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ராக்டிகிலிட்டி தான் எனக்கு வந்து தெரியுமே தவிர, மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ பேக்கேஜ் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணும்போது இட் இஸ் வெல் வொர்த் இட். ஓகே, கூல். இப்போது நம்ம ஆடியன்ஸுக்கு நான் இந்த காரோட கன்க்ளூஷன் கொடுக்கறத விட, இந்த தாரோட 1.5 years வந்து டிராவல் பண்ணியிருக்காரு மிஸ்டர் ஜெர்வின். தார் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தார் வாங்கணும் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும். நீங்கள் இந்த காரில் என்ன எதிர்பார்க்கலாம், என்னென்ன ஃப்ளாஸ் இருக்குன்னு. ஆனால் நீங்கள் இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிவிட்டு இந்த காரை வாங்குறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா தைரியமாக வாங்குங்க. நீங்கள் இதை ஓன் பண்ணுற ஃபுல் டைம் இதை என்ஜாய் தான் பண்ணுவீங்க. நீங்கள் ஒரு நாள் ரிக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஆனால் இதை நீங்கள் மற்ற காரோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக உங்களோட மைண்ட் வந்து மாறிடும். ஸோ இந்த கார் அது எப்படி இருக்கோ அப்படியே அக்செப்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். டெஃபினெட்லி இல் கிவ் யூ a lot of memories. ஓகே. ஸோ ஓவராலாக அஸ் அ பேக்கேஜ் வந்து இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் மாஸ் மார்க்கெட். எல்லாராலையும் என்ஜாய் பண்ண முடியாது. உங்களுக்கு ஹை லெவல் ஆஃப் கம்ஃபர்ட் கொடுக்காது, ஹை லெவல் ஆஃப் ப்ராக்டிகாலிட்டி இருக்காது. ஸ்டில் அந்த தாரை அஸ் அ ரா பேக்கேஜாக நீங்கள் யூஸ் பண்ணணும், வாங்கணும், என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வண்டியை இந்த பட்ஜெட்டில் தாராளமாக வாங்கலாம். இவ்வளோ நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட தாரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். ப்ளஷர். தேங்க்யூ. இந்த தாரோட ஓனர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பீங்க.
ஓனர் வந்து அவரோட ஃபுல் டீடைல் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணியிருந்தாரு. உங்களுக்கு இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் எங்களுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அதே மாதிரி எங்களை powerandtorch.official அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த தார் பற்றின கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது, இல்லை உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பவர் அண்ட் டார்க் கைஸ். டேக் கேர். பை.